எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோல வந்து ஒரு 3D ஃபேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம வந்து ஒபாமாவோட 3D ஃபேஸை பண்ணியிருப்போம். அதில வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, என்னோட ஃபேஸை பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு வந்து அவரோட ஃபேஸை தான் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த இதுதான் அவர் கொடுத்த இமேஜ். இப்போ நம்ம வந்து இந்த இமேஜில் இருக்கிற ஃபேஸை வந்து எப்படி 3Dல பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் தூக்கி போட்டுடுறேன். ஸோ லோட் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நமக்கு, ஏன்னா ஃபேஸ் தான் முக்கியம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸை ஜூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் இது கோணையாக இருக்குது. நம்ம இதை ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து செல்ஃபி டு 3Dல போட்டு நம்ம 3D ஃபேஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபேஸ் சாம்பிள்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து செல்ஃபி டு 3Dயை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு, இதில் வந்து செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு, அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து அகமது ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஜென்ரேட்டிங்னு வருது. 100% ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் கரெக்டாக வந்திருக்கு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டாக வரல. அப்புறம் வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறனால நம்ம அந்த குவாலிட்டியும் லாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, அந்த பிளர்ராக இருக்கிறதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெமினின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் இது வந்து ஹெச்டி குவாலிட்டியில் மாற்றி கொடுத்துரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபேஸுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். மற்றபடி பின்னாடி இருக்கிற பில்டிங்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ ஃபேஸ் மட்டும் தான் இதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபேஸ் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிட்டா, இப்போ வந்து நமக்கு ஃபேஸ் வந்து ஹெச்டியில் வந்துடும். இப்போ இது லோட் ஆகிட்டு நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு வந்துருச்சு. இதில் ஆஃப்டரில் பார்க்கும்போது நல்லாவே குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன ப்ராப்ளம்னா வாட்டர் மார்க்கோடு இருக்கும். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் வெர்ஷன் ரெமினி ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அதுக்கு பதிலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வாட்ச் பண்ண சொல்லும். ஒன்று நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் டேப் போங்க. இங்கே வந்துட்டு இமேஜ்னு ஒரு இது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா, இந்த பேஜில் வந்து அந்த வெப்சைட்டில் லோட் ஆகிற எல்லா இமேஜுமே லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த இமேஜை ஃபைண்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா, அந்த இமேஜ் ப்ரிவ்யூ ஆகும். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்துடலாம். இங்கே வந்து வாட்டர் மார்க்கோட நமக்கு அந்த இமேஜ் வந்துருச்சு. வாட்டர் மார்க் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த இமேஜ் தான் வேணும். ஸோ இமேஜை சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்படி சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரிமூவ் வாட்டர் மார்க்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் போய்க்கலாம். இங்கே போயிட்டு அப்லோடில் போயிட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணணும். நான் வந்து டவுன்லோட் பண்ணனால அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுடுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் அது வந்து வாட்டர் மார்க்கெலாம் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து இமேஜை கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நமக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணது. இப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கம்பேரிசனோட அவங்க கொடுக்குறாங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதான் ஃபேஸ் சாம்பிள் நம்ம போட்டிருந்தோம். இதை வந்து நான் வந்து ஃபேஸ் சாம்பிள் V2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து இமேஜ் ஃபைலில் வந்து நான் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டேன். அதை ரீநேம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம். ஜேபிஜி, பிஎன்ஜி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பிஎன்ஜி கொடுத்துக்கிறேன். இப்போ இமேஜ் வந்துருச்சு. இதை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ நாட் அ பிஎன்ஜி ஃபைலுன்னு வருது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. இது வந்து பெயிண்டில் ஓப்பன் ஆகும். பெயிண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு அப்படியே இன்னொரு காப்பியாக சேவ் பண்ணிட்டா அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும்.
நம்மள வந்து அங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சேவ் பண்ண இமேஜை கொண்டு போயிட்டு நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கலர் கரெக்ஷன்லாம் வந்து சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம வந்து இதை வந்து பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் GLTF ஃபைல் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போட்டுடலாம். ஸோ இங்கே இம்போர்ட் GLTF கேட்குது. இம்போர்ட் GLTF கொடுத்துட்டு நமக்கு இந்த டிஃபால்ட் க்யூபு, லைட்டு, கேமரா எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த 3D ஃபைல் வந்துருச்சு. இப்போது மேலே ஷேடரை டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணி விட்டோம்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே இமேஜ் வந்துருச்சு. இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃபேஸோட கலர் கரெக்ஷன் தெரியுது. இப்போது நம்ம அந்த கலர் கரெக்ஷனை வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்து நான் அப்படி ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி இன்னொரு ஃபைலாக போட்டுடுறேன். இதில் வந்து இங்கே பார்க்கும்போது தெரியுது கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது இங்கே தெரியுது. ஸோ இதை வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கலரை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பிளெண்டரில் போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் டேப் போங்க. மெட்டீரியல் டேப்பில் வந்து இங்கே பேஸ் கலர்னு இருக்கும். ஸோ அந்த பேஸ் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஷேடர் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 3 நோடு இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நோடு தான் வந்து இமேஜ் நோடு. அந்த நோடை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் தெரியல இங்கே. நம்ம இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். இங்கே வந்து அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப் போய்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கலரை. ஸோ இப்போ வந்து பிளெண்டர் போயிட்டு அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் கொடுத்து அந்த புது இமேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா கலர் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இந்த சைடு வந்து கொஞ்சம் அந்த பிளாக் வந்து நமக்கு தெரியுது கண்ணுக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இந்த சைடு கூட ஓகே. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஸோ அந்த கருப்பு எந்த சைடு இருக்குன்னா கீழே இந்த சைடு தான் அது வந்து அந்த கருப்பாக இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆக்கிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதே இமேஜை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளெண்டர் போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கலரை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பியர்டு வந்து வைக்கணும். 2 சைடும் வந்து பியர்டை காணோம். ஏன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அது வந்து ஃபேஸை மட்டும்தான் அது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ பேக் சைடு ஃபுல்லாக அது டிஃபால்ட்டாக ஒரு ஹெட்டோட இதை தூக்கி அப்படி போட்டுருது. இப்போ நம்ம பியர்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பியர்டோட இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து சைடு பியர்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சைடு வியூ அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி போடும்போது நெட்டில் வந்து சைடில் இருக்கிற மாதிரி இமேஜஸ்லாம் வரும். ஸோ சைடு வியூ அப்படின்னு போட்டு இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ், அதாவது உங்கள் தாடிக்கு ஏற்ற மாதிரியான இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு எப்படி இந்த டெக்ஸ்சரை வந்து அந்த 3D மாடலுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறோம். இது வேறு ஏதோ எக்ஸ்டென்ஷனில் வருது. நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம் இதை பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பிஎன்ஜியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே லொக்கேஷன் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா பிளெண்டர் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே இப்போது ரைட் சைட் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சரில் போயிட்டு நம்ம இந்த இமேஜ் ஃபைலை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்சரோட லொக்கேஷன் போய்க்கோங்க. இதில் வந்து டெக்ஸ்சரில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு அந்த தாடி இருக்கிற இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே போய்ட்டு இந்த தாடியை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்டு லொக்கேஷனில் இருக்கணும். டெக்ஸ்சர் பெயிண்டில் போயிட்டு டாப் ரைட்டில் வந்துட்டு ஷேடிங்கை வந்துட்டு அந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து டெக்ஸ்சர் மாஸ்க்குன்னு இருக்கும். இதில் வந்து டெக்ஸ்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். டெக்ஸ்சர் மாஸ்க்கு சூஸ் பண்ணக்கூடாது. டெக்ஸ்சரில் போயிட்டு இப்போது ஸ்டென்சில்னு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ண அந்த டெக்ஸ்சர் வந்து இங்கே இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஓவர்லேப் ஆகும். இப்போ வந்து ப்ரஷ்ஷோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து அங்கே அப்ளை ஆகும். இல்லைனா அப்ளை ஆகாது. இதை வந்து நம்ம அப்படியே அந்த தாடிக்கு நேராக அலைன் பண்ணிவிட்டு அதை வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நான் ரேடியஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ரேடியஸும் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பக்காவாக ஈக்குவலாக இருக்காது 2 ஃபேஸும். அதனால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே தாடி வேணுமோ அந்த இடத்துலலாம் அந்த டெக்ஸ்சரை வந்து மூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜை ஆப்போசிட்டாக மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம இமேஜை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வரணும். ஸோ நான் வந்து அதை போயிட்டு பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து எடிட்டுன்னு இருக்கும். எடிட் கொடுத்துட்டு இங்கே வந்து ரொட்டேட்டில் வந்துட்டு ஃப்ளிப்பு ஹாரிசான்டல்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ளிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்டரில் போயிட்டு இப்போது ஃப்ளிப் பண்ண இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் போயிட்டு அதே இடத்துல வந்து ஃபைலை மறுபடியும் கொடுங்க. அதில் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் கொஞ்சம் தாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா, அந்த இடத்தையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பார்க்கணும். நம்ம வந்து டெக்ஸ்சரை வந்து பார்த்தா ஒரு சைடு வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. ஒரு சைடு இப்போ நம்மளோட மாடலோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, ஒரு சைடு கலர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டெக்ஸ்சருமே அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ இதை நம்ம வந்து இந்த இமேஜ் ஃபைலை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. அந்த நம்ம தாடி வச்ச இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. அந்த ரெட்டிஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் அந்த கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் கலர் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெட்டிஷாக இருக்குது. கீழே வந்துட்டு கலர்லாம் மேட்சே ஆகலை. இதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ ஃபிக்ஸ் பண்ணத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அந்த பியர்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இப்போ இமேஜ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாரி அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுங்க. ஷேடர் எடிட்டர் போயிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்கிற இமேஜ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க ஓப்பன் குடுத்துட்டு, அந்த நம்ம இப்போ கிரியேட் பண்ண பியர்ட வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கலர் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிறலாம். இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா, அ அந்த யூசருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் அது வந்து ஒரு எம் ஷேப்ல இருக்குது. நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹேர வந்துட்டு அதே ஷேப்ல வந்துட்டு ஒரு 3டி ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது 3டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இத வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இத வந்து ஹெட்டுன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹேரோட அதே ஷேப்புக்கு நம்ம வந்து ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அதில தான் நம்ம வந்து ஹேர வைக்க முடியும். அதனால இப்ப நான் வந்து நைஃப் டூல் போயிட்டு, அதே மாரி ஒரு ஹேர வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஷேப் வந்து அந்த யூசருக்கு எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இருக்கணும். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாலோ, அது வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ இப்போ வந்து கட் பண்ண ஹேர வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி, அத செப்பரேட்டா மாத்திக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்தெந்த பார்ட்லாம் வேணுமோ, அந்த பார்ட்லாம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இப்ப நம்ம வந்து இத வந்து தனி ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணணும். இப்ப ரைட் சைட்ல ஒரு ஹெட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதே மாரி ஹேருன்னு தனியா ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ இத என்ன பண்ணணும்னா, ஸோ கண்ட்ரோல் டி அமுத்துனீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். அது அப்புறம் அத ரைட் கிளிக் பண்ணிட்டு செப்பரேட் செலக்ஷன் குடுத்தீங்கன்னா, அது தனி ஆப்ஜெக்ட்டா செப்பரேட் ஆயிரும். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹெட் 001ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ செப்பரேட் பண்ண ஹேர் ஃபைல். இப்ப நம்ம அத ஹேருன்னு கூட ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதோட கலர வந்து நம்ம பிளாக்ன்னு வச்சுக்கலாம். ரஃப்னஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அந்த பெர்சனோட சேம் ஹேர் வந்து ஹேர் ஷேப் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்ப இதில வந்து ஹேர வந்து நம்ம வந்து அதில ரியலா ஒரு ஹேர வைக்கணும் அந்த இடத்துல. அதனால பார்ட்டிகிள்ஸ் போயிட்டு ஹேர சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஹேர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இத வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கிக்கிறோம். ரியல் மாடல்ல இருக்கிற ஹேர விட இதில வந்து கொஞ்சம் அதிகமாவே சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒர்க்கு. ஸோ இதில இருக்கிற ஹேர பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் லாங்கா வச்சுக்கலாம். இப்ப இதில வந்து எடிட்ல போயிட்டு பார்ட்டிக்கிள் எடிட் போனீங்கன்னா, சீப்பு மாரி இது ரியாக்ட் ஆகும். இதில வந்து என்ன பண்ணலான்னா, இத வந்து நம்ம அப்படியே முடி சீவுற மாரி சீவி வச்சுக்கலாம். ஸோ அத நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு கீழ இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்ல வந்துட்டு கட் பண்றக்கு ஒரு டூல் இருக்கும். சிசர் மாரி. அத சூஸ் பண்ணிட்டு எங்கெங்கலாம் வேணாமோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிறலாம். இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே. ஆனா, நம்ம வந்து இந்த ஹேர வந்து நம்ம எதுலயுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு கேம்ல இந்த 3டி ஹெட்ட போடணும்னா, நம்மளால போட முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து ஹேர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஸோ, கேம் பண்றவங்கலாம் வந்துட்டு ஹேர் கார்டுன்னு ஒரு ஃபைல் தான் போடுவாங்க. ஸோ, நம்ம இதில பண்ற ஹேர் வந்து எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஏதாச்சும் பிளெண்டர்லேயே ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா வேணா அந்த இது யூஸ் ஆகும். மத்தபடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ல இப்போ யூனிட்டி அந்த மாரி வேற ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ல போடணும், ஏதாவது கேமுக்கு போடணும் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இத எப்படி வந்து நம்ம ஹேர் கார்டா கன்வெர்ட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து 3டி மாடல பண்ணதுக்கப்புறம், ஆ இப்ப நமக்கு வந்து இத கொஞ்சம் உள்ள தள்ளிடலாம். இது தேவையில்ல.
இப்போ முடி மட்டும் தான் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய கேப் இருக்கிற மாரி தெரியும் நமக்கு. ஸோ ஹேர் கார்டு போடும்போது இதெல்லாம் போயிரும். ஸோ வந்து இப்போ இந்த முடிய செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஆ கீழ ரைட் சைட்ல வந்துட்டு அந்த ஸ்பேனர் மாரி ஒரு டூல் இருக்கும். அந்த ஸ்பேனர கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து கன்வெர்ட் டூ மெஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மெஷ்ஷா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, ஹெட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல மெஷ்ஷுன்னு தனியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹெட்ட வச்சு நமக்கு ஒரு யூஸும் இல்ல. ஹெட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹெட்டு செலக்ட் பண்ணோம்ல அது. இப்போ நமக்கு வந்து மெஷ்ஷு தான் முக்கியம். இப்போ மெஷ்ஷு தான் நமக்கு இங்க காட்டுற ஹேர் வந்து மெஷ்ஷு தான். இத வந்து எப்படி நம்ம வந்து ஹேர் கார்டா மாத்தலான்னு பார்க்கலாம். ஸோ ஹேர் கார்ட்னா என்னன்னு காட்டிர்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, முடியா இருக்காது. இந்த மாரி கார்டு மாரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும். அந்த ஸ்கொயர்ல வந்து பிஎன்ஜிய வந்து போட்டுருவாங்க. ஸோ அது வந்து நமக்கு அது முடி கிடையாது. அதில வந்து இருக்கிறது எல்லாமே இமேஜ் தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ இந்த டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேட்டாவ கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்து ஜியோமெட்ரின்னு இருக்கும். அத குடுத்துட்டு எக்ஸ்க்ளூடுன்னு இருக்கும். அத வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சிங்கிள் சிங்கிள் லைன் வந்து கார்டா சேஞ்ச் ஆகும். இதில வந்து எவ்வளோ பெருசா நமக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம அத எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து 0.005ன்னு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதில வந்து சில முடியெல்லாம் வந்து கோணையா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எடிட் மோட் போயிட்டு, மேல இருக்கிற அந்த கஜ கஜன்னு இருக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டி அமுத்திட்டு ரொட்டேட் பண்ணீங்கன்னா, அது வந்து இந்த மாரி ரொட்டேட் ஆகும். அதுக்கு நமக்கு வந்து சில சில முடி வந்து முன்னாடி இருக்கிறது தப்பான ரொட்டேஷன்ல இருக்குது. அத வந்து நம்ம மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓவராலா பின்னாடி இருக்கிற எல்லா முடியுமே எது கரெக்ட்டா இருக்கோ அந்த அந்த ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட்டு வச்சுருங்க. இந்த மாரி சில முடி தப்பா இருந்துச்சுன்னா, அத வந்து தனியா நம்ம வந்து அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் டி அமுத்துனா டில்ட் பண்றோம். ஸோ இந்த வியூல இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியாது. இப்ப ஏதாச்சு செப்பரேட்டா ஒரு நோட சூஸ் பண்ணணும்னா, இத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா அத ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க மேல. இதில ஏதாவது தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்ம எப்ப வேணாலும் அத வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. ஸோ இந்த 3 முடிய நான் வந்து ரொட்டேட் பண்றேன். கண்ட்ரோல் டி அமுத்திட்டு ரொட்டேட் பண்ணி ஏத்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு, இந்த ஃபோட்டோக்கு வந்து ச்சீ இந்த கார்டுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு முடியோட இமேஜ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் போயிட்டு கன்வெர்ட் டூ மெஷ்ன்னு குடுங்க. ஏன்னா இது வந்து கர்வ்ல இருந்துச்சு. கர்வ்ல இருந்து நம்ம இப்போ மெஷ்ஷா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இத வந்து ஹேர்ன்னு ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3டி ஹெட் வந்து நமக்கு தேவையில்ல. கீழ வந்து ஹெட் 001ன்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம பழைய முடி. அது வந்து நமக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம இப்போ கார்டு வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். இது ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேட் ஸ்மூத்துன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. ஷேட் ஸ்மூத் குடுத்தீங்கன்னா, முடி வந்து அந்த கார்டோட பாக்ஸ் வந்து தெரியாது. ஸ்மூத்தா வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்ப நம்ம வந்து அந்த கூகுள்ல பார்த்த இமேஜ் மாரியே நம்மளோட இது வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இது வந்து சின்ன சின்ன கார்டு. இதில வந்து நம்ம இப்போ பிஎன்ஜி வந்து அப்ளை பண்ண போறோம். இதுக்கு எங்கேயாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க இங்கேயே வந்து மாத்திக்கலாம். நம்ம இங்க வைக்கிறதும், இமேஜ் வச்சதுக்கப்புறம் இருக்கிறதும் சேமா இருக்காது. அது வந்து நம்ம ஒரு ஹேரோட இமேஜ் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அது கரெக்ட்டா இருக்கா? இல்ல எப்படி இருக்குன்னு நமக்கு அப்ப தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து குரோம்ல போயிட்டு, என்ன மாரி இமேஜ் வைக்கணும்னு நான் சொல்றேன். ஆல்ஃபா ஹேர் டெக்ஸ்சர் அப்படின்னு நான் போடுறேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முடி வந்து ஒயிட் கலர்ல காட்டுவானுங்க. இது வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்க இந்த இமேஜ் கூட எடுத்து வச்சிரலாம். இப்ப இந்த ஒயிட்ட வந்து நீங்க அதாவது அந்த பிளாக்லாம் வந்துட்டு அ ஆல்ஃபாவா நீங்க வந்து அதகிட்ட சொல்லணும். ஸோ அப்படி ஒண்ணு பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு இமேஜ வந்து பிஎன்ஜியா வந்துட்டு நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து மேனுவலா Photoshopல வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இங்க Photoshopல நான் கிரியேட் பண்ண ஹேர் இது. இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குது. இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் இத கிராப் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து இந்த இடத்துல ஹேர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ண இமேஜை வந்து இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி மெட்டீரியல் போயிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேடர் போயிட்டு இங்கே வந்து எம்டியாக ஒன்றுமே இல்லை. ஏன் எம்டியாக இருக்குன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நியூன்னு ஒன்று இருக்குது. நியூவை கிளிக் பண்ணால் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு அந்த நோடுலாம் வந்துடும். இப்போ வந்து இங்கே ஒரு இமேஜ் நோடு கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு அந்த பேஸ் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் டெக்ஸ்சர்னு கொடுத்தா அங்கே வந்து இமேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பழையபடி நம்ம பண்ண மாதிரி ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ஹேரை வந்து நம்ம இந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஹேரை சூஸ் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா கஜகஜன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து அந்த ஆல்ஃபா வந்து இன்னும் அப்ளை ஆகலை. இப்போ வந்து அந்த முடிக்கு வந்து அந்த முடியோட இமேஜ் வந்து இதில் அப்ளை ஆயிருச்சு. ஆனால் அது வந்து அந்த ஆல்ஃபா இருக்கிற இடம்லாம் வந்துட்டு நமக்கு வந்து எம்ப்டி ஸ்பேஸாக இருக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே போயிட்டு ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குதா, அந்த ஆல்ஃபாவை கொண்டு போயிட்டு செகண்ட் ஆப்ஷனோட ஆல்ஃபாவில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஆல்ஃபா இருக்கிற இடம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ ஏன் இது வந்து ஒரு மாதிரி கேவலமாக இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தப்பான பொசிஷனில் இருக்குது. அதாவது ரொட்டேஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். நான் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ரொட்டேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது ரைட் சைடில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு இதை வந்து அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேலே வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேப் பார்க்க முடியுது. இப்போ அந்த கேப்லாம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அலைன் பண்ணி வச்சுட்டு அந்த நெத்தி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம இதை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த 3Dயோட ஹேர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெத்தி பார்த்தா கொஞ்சம் ரெட்டிஷாக ஆயிடுச்சு. நம்ம அந்த ரெட்டிஷை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் முடி வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த இமேஜில் இருக்கிற லைட்டிங் வந்து இதில் பட்டுருச்சு. நம்ம வந்து அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் லைனை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் அதை ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த நெத்தியில் இருக்கிற ஹேர் லைன் மட்டும் தான் வேணும். சைடில் வந்துட்டு அவசியம் இல்லை. இப்போ அந்த ஒயிட்டாக இருக்கிற இதை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணால் அந்த மாஸ்க் வந்து அப்படி ஒர்க் ஆகும்.
ஸோ ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஹேர்லைனில் சேவ் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்ம இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் போயிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் இங்கேயே வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம ஷேடர் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஹேர்லைன் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் சைடு வந்து முடி இல்லை. இப்போ வந்து பேக் சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன். பேக் சைடு ஏதாச்சும் ஒரு ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸில் வந்துட்டு பர்சனுக்கு வந்து முடி வந்து கம்மியாக தான் வச்சுருக்காரு. அதனால் நம்ம வந்து பின்னாடி வந்து ஃபேடாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம பிளெண்டரில் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்போ வேணாலும் க்ராஷ் ஆகும், நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்பப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இமேஜில் போயிட்டு நம்ம அந்த பேக் சைடு இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ மாடலை வந்து பேக் சைடு திருப்பிட்டு அந்த ஹெட்டை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம தப்பான ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் தப்பான ஆப்ஜெக்டில் பெயிண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து லேஅவுட் போயிட்டு நம்ம அந்த ஹெட்டை செலக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து இது ஹேர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து ஹேரில் பெயிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்ட்ரோல் Z அமுத்தி ரீசெட் பண்ணிவிட்டு லேஅவுட் போயிட்டு ஹெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்சர் பெயிண்ட் வரணும். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணால் அது வந்து நம்ம ஹெட்டில் அப்ளை ஆகும். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. முடி வந்து கரெக்டாக இல்லை. நம்ம வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து லெஃப்ட் சைடு தெரிகிற மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம நெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இமேஜை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை அலைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படி பெயிண்ட் பண்ணலாம். ஸோ கலர்லாம் வந்து நீங்கள் கண்டுக்க வேணாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த இமேஜோட ரெஃபரன்ஸ் கலர் வந்து ஃபுல்லாக ஒயிட்டு. ஆனால் நம்ம மாடல் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கார். இப்போ வந்து நம்ம கலரை கலர் சூஸ் பண்ணுறது ஓகே தான். ஆனால் வந்து நம்ம கலர்னால் நம்ம வந்து இது வேணான்னு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நான் இந்த கலரை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அந்த முடி டெக்ஸ்சரை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாடலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ண இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. கலரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம கலரை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஹேர் சைடுன்னு வச்சுருக்கேன். இப்போ அந்த இமேஜை வந்து அப்படியே ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் புது ஃபைலாக போட்டு நமக்கு அந்த மாடிஃபை பண்ண ஃபைலையும் தனியாக போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அதோட கலரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் மாஸ்க் பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இங்கே க்ளோன் டூலு அது இதுன்னு நான் யூஸ் பண்ணி கலரை வந்து ஓரளவு கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் ஃபேஸ் டெக்ஸ்சர்னு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு அந்த இமேஜோட ஹெட்டோட டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கீழே வந்துட்டு நமக்கு ஹேர் வந்து அந்த லைனை விட்டு கொஞ்சம் வெளியே வரதெல்லாம் தெரியுது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட்டு ரொம்ப வெளியே வருது. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபோட்டோஷாப் போயிட்டு அந்த அந்த இடத்துல இருக்கிற கலரை வந்து நம்ம கொஞ்சம் பிரைட் பண்ணி விட்டுறலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த புது டெக்ஸ்சரை வந்து இங்கே சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போது ஓரளவுக்கு நம்ம வந்து அதே ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதே 3D மாடலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேஸை பண்ணுறதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்கள் ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.